மெட்ராஸ் வந்தோன்னு சொன்னேன் இல்லையா, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். அதாவது மாமாவோட மாமி. நான் ஆல்ரெடி வந்து கருவேப்பிலை தொக்கு போட்டிருக்கேன். மாமி சொன்னான்ட்டு மாமி ரெசிபின்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சிருக்கேன். நான் என்னென்ன என்ன ஸ்பெஷாலிட்டி மாமிட்ட அப்படின்னா, பயங்கர வேலை பார்க்குற டயத்தில் பயங்கர பிஸியாக இருந்தாங்க. வேலை பார்த்து இருந்துட்டு அதுமாதிரி ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி, எல்லாரையும் மேனேஜ் பண்ணி எல்லாரும் இது பண்ணிட்டு, அது நான் சொல்கிறது நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். உங்கள் மாமி பற்றி உங்களுக்கு தெரியும். ஆமாம், இது வந்து என்னோடய சொந்த மாமி. நாங்கள் வந்து பெரிய ஃபேமிலி. இங்கே இப்போலாம் வந்து சில விஷயங்கள்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒருத்தர் 2 பேர் ஆற்றுக்கு வந்தாலே நம்மெல்லாம் வந்து படப்படம் ஆகிடுது. மேனேஜ் பண்ணுறதுலேருந்தே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு ஆற்றுல வந்து ஒரு 10 பேர் மாமாவோட சைட்லேருந்து 10 பேருக்கு அந்த டைமில் மாமி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. எல்லாரையும் படிக்க வச்சு எல்லாரையும் ஒரு ஆளை ஆக்குனதில் மாமி வந்து ஒரு பெரிய பங்கு. எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்னாலே எங்கள் மாமி தான். மாமி வந்து ரிட்டையர் ஆகிட்டு எப்படி அந்த ரிட்டையர்ட் லைஃப் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். 24 hours சுற்றின்னு இருந்த மாமி இன்னைக்கு வந்து எப்படி பண்ணுறா அப்படின்னு பார்க்கணுன்னு வந்தோம். ஆமாம், வந்து தெரியும் என்ன பண்ணுறான்னு தெரியும். ஃபோனில் பேசுகிறேன். அந்த நேரம் வந்து மாமிகிட்ட வந்து கேட்கலாம். நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து யூஸாக இருக்கும்னு நினச்சேன். என்ன எப்படி ஹோல் டே வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மாமி, அதுதான் மெயினாக வந்திருக்கோம் நாங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க காத்தாலேருந்து இந்த சாயந்தரம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? கார்த்தால என் பேர் பத்மாவதி. நான் வந்து ஜிஹெச்சில் ஃபார்மசிஸ்டாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் விஆர்எஸ் கொடுத்து தான் ரிட்டையர்ட் ஆனேன். என் பேரங்களெல்லாம் பார்த்துக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் எனக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளை பார்க்குறதுக்கோசரம் நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அவளோடய இருந்துட்டேன். இப்போ ஃபுல் டைம் ரிட்டையர்மெண்ட் ஜாப் ஆனதுனால அந்த குழந்தைங்கள்லாம் இப்போ பெருசாகிடுத்துகள். அதனால் இப்போ என்ன பண்ணுறதுனா, நான் மாமியார் இருந்தா 95 வயசு வரைக்கும் இருந்தா. அவள் போன வருஷம்தான் காலமாயிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் இப்போ தான் தனிமையான ஒரு லைஃப். அது கொஞ்சம் போரிங் லைஃப் தான் இருக்குது. அதுக்கோசரம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வெல்னஸ் கிளப்னு ஒரு கிளப்பில் ஜாயின் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் தைராய்டு ப்ராப்ளம், வெயிட் கெயின் எல்லாம் இருந்தது. சரி, அதெல்லாம் குறைக்கலாம் பை நேச்சர், பை ஃபுட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதில் போய் ஜாயின் பண்ணி நான் அதில் வந்து இப்போ கோச் ஆகியிருக்கேன். அதில் கோச் ஆனதில் நல்ல தைராய்டு ப்ராப்ளம் எல்லாமே குறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி யாருக்காவது எதுனாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் வேணுனாலும் சரி, வெயிட் கெயின் வேணுனாலும் சரி, பிசிஓடி ப்ராப்ளம் அல்லது சுகரு, பிபி, இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளோட பை ஃபுட்டு அவள் வந்து குறைச்சி இது பண்ணி செய்யலாம், நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அது மாதிரி ட்ரக் ஃப்ரீ லைஃப் வந்து லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதனால் அதில் வந்து ஒரே ஒரு இதுன்னா தண்ணி எப்படி குடிக்கிறதுங்கிறத வந்து அவள் எல்லாம் சொல்லித்தருவாள். நம்ம வந்து காலம்பரை எந்திரதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படிலாம் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஃபுல்லாக அதில் இருக்குது. காலம்பரை ஒரு 1/2 hour வந்து அவங்க வந்து மெடிடேஷன், எக்ஸசைஸு, யோகா எல்லாமே சொல்லித்தருவா. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை பற்றி நமக்கு எல்லாமே சொல்லித்தருவாங்க. இந்த கிளாஸில் நீங்கள் இது வந்து எல்லாமே இப்போ ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கிறதுனால யார் வேணாலும் எப்போ எங்கேருந்து வேணாலும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம். 3 days வந்து ஃப்ரீ கோச்சிங் இருக்குது, கிளாஸஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னவோ அதை வந்து சால்வ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது நீங்களாகவே டிசைட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க உங்களுக்கு. நீங்கள் அதுக்கேற்றாப்புல இது வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு ஒரு 3 months, நான் வந்து 6 months ஆக போகிறது. நான் இதில் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ணேன். அதுக்கு அது வந்து காத்தால ஃபுல்லாக அது போயிடும் எனக்கு. அதுக்கப்புறம் நம்ம குக்கிங் அது இது முடிச்சுட்டு மத்தியானம் ஃப்ரீ டயத்தில் ஒரு எம்ப்ராய்டரி ஆரம்பிச்சிருக்கேன். இதான் எம்ப்ராய்டரி, இது கட்ச் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்பி குட்டர்னு சொல்லிட்டு இங்கே தான் நங்கநல்லூரில் ஒரு லேடி சொல்லித்தராங்க. அவங்க வந்து ஒர்க்கிங் விமன்கோசரம்னா இல்லை, லேடிஸ்க்கோசரம், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கோசரம் அவங்க வந்து இது வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கா. யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் கற்றுக்கலாம். இது அவங்க வந்து நிறைய விதமான ஹேண்ட் ஸ்டிச்சஸ்லாம் சொல்லித்தராங்க. அவங்க சொல்லி கொடுத்துட்டு அவங்களே ஒர்க்கும் கொடுக்குறா. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து அந்த வேலையும் செஞ்சு கொடுக்கலாம். அவள் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் அவளுக்கு. அதுக்கு ஏதோ ரெமுனரேஷன் கொடுப்பாங்க அவங்க. இது அந்த மாதிரி வந்தது தான். இது இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு பொட்டிக்கு வச்சுட்டு இருக்காங்க. அதில் வந்து என்னென்ன மாதிரி வேணுமோ அதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுப்பா. உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ஸ் சொன்னால் அதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுலையும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் பண்ணி தந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் செஞ்சு தருவாங்க. அதுலேயும் நான் மத்தியான வேளைகளில் அந்த இதெல்லாம் செஞ்சுட்டு அதில் உட்காந்துட்டு இருக்கேன்.
நான் வந்து போன வாட்டி வந்தபோது இந்த பெருமாள் கோயிலுக்கு நத்தத்துல மாலையெல்லாம் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதை பார்த்தேன். அது 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 எப்படி பண்ணுறது? அது ஃப்ரீ டைத்தில் அது கொஞ்சம் இப்போ இந்த வேலை செய்கிறதுனால அதை கொஞ்சம் நான் நிறுத்தி வச்சிருக்கேன். ஆனால் வந்து அது அப்பப்போ செய்கிறேன் நான் இதெல்லாம். அப்படியா? அதுவும் பார்க்கலாமா? அதை பார்க்கலாம். அதை பாருங்க. இது எத்தனை நாள் ஆச்சு வந்து கற்றுக்கிறது உங்களுக்கு? இது இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்னு நான் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் கற்றுட்டேன். எனக்கு கற்றுக்கிறது கொஞ்சம் லேட்டு தான் ஆச்சு. கற்றுட்டோம் கொஞ்சம் ஞாபக சக்தியை பொறுத்து இருக்கு. ஆமாம், அவ்வளோதான். இது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எதை விடாலும் எப்படி விடாலும் கற்றுக்கலாம். அது கரெக்ட். வித்தின் அ வீக் கற்றுக்கலாம், வித்தின் அ டே கூட கற்றுக்கலாம். நான் கற்றுக்கிறதுக்கு மட்டும் ஒரு 3 மாதம் எடுத்துட்டேன். ஒரு ஸ்டிச் மட்டும் கற்றுக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு எங்கள் டீச்சரே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி யாரும் பண்ண முடியாதுன்ட்டு. ஆமாம், நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் செய்யுங்க. ஸோ இது வந்து சாரிலையும் ப்ளவுஸ்லையும் சாரி ப்ளவுஸ் எல்லாம் அவங்களே டிசைன்ஸ்லாம் போட்டு கொடுத்துருவோம். நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். ஓகே. எங்களுக்கு ட்ரைனிங் எடுத்தாப்புல இருக்கோம், நாங்களும் கற்றுண்டாப்புல இருக்கோம். ஏதோ கொஞ்சம் சைடு இன்கம் கிடைச்சாப்புல இருக்கும். நத்தம் கோயிலுக்கு வந்து பண்ணி கொடுத்த வேண்டி பார்த்தேன். அதானே வாங்குது? இதான் பெருமாள் தான். இது எப்படி பண்ணுறீங்க? இது பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் தான் பண்ணுங்க. இப்போ சாயந்தரத்தில் பண்ணுவீங்க? ஆமாம், எப்போ ஃப்ரீ கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் என்னென்ன மேம்? இதெல்லாம் பீட்ஸு கல்லெல்லாம் வாங்கிச்சு. இதெல்லாம் அந்த இது ஒட்டுறதுக்குன்னு வாங்கினதெல்லாம் இருந்தது. சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன், இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த டிசைன்லாம் நீங்களே பண்ணுறதா இல்லை நம்மளா பண்ணுறதா? எல்லாம் பண்ணி கொடுக்குறதுல இதெல்லாம் சும்மா இருந்தது. இந்த மாதிரி இதுகள்லாம் மாமி நிறைய இந்த பெயிண்டிங் பெயிண்டிங் அதில் வந்து ஒட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வாங்கி வச்சிருப்பேன். நான் வாங்கும்போது எனக்கு எவ்வளோ வாங்கணும் என்னெல்லாம் தெரியாது. கொஞ்சம் நிறைய வாங்கிடுவேன். வாங்கினது அப்புறம் அப்படியே இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் அப்படி யூஸ் பண்ணிடுவேன். அந்த பெருமாள் பண்ணியிருந்தா பாருங்க, பெருமாள் தாயார். அந்த கல்யாணம் நிறைய ஹேண்ட் ஒர்க் நிறைய பண்ணுவோம் மாமி. அது மிச்சத்தை வந்து வச்சு இது பண்ணுறா. அதே மாதிரி எங்கள் மாலை பண்ணியிருக்கா பாருங்க பெருமாள். இருக்கிற அந்த இதெல்லாம் வச்சு இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு என்னென்ன பேலன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வச்சு மாலை. ஸோ அந்த பெயிண்டிங் மிச்சம் அந்த பீட்ஸு அந்த இதெல்லாம் வந்து மாலையாக பண்ணி எங்கே போனாலும் கடைகள்லாம் எங்கே போனாலும் பீட்ஸை பார்த்தோன்னே வாங்கிடுவேன். அது காசு பணத்தை பற்றியே யோசிக்கவே மாட்டேன். வாங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சுட்டே இருப்பேன். அப்புறம் யோசிச்சு அதையாவது பண்ணுவேன் நான். இது அதுக்கு வாங்க மாட்டேன். வாங்கினா ஒன்று மட்டும் வாங்க கடைக்கு போனேன்னா அன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வாங்கி வந்துருக்கேன். ஸோ இதில் வந்து டபுள் சைடு ஆச்சுல? டபுள் சைடு இருக்குது. டபுள் இங்கே க்ரீனும் ப்ளூ இல்லை அப்படி பாருங்க. நம்ம ரெட்டை மாலை போட்டு பெருமாளுக்கு போடும்போது சாத்தும் போது இப்படி சாத்துறது கொஞ்சம் ரெட்டை மாலை. இதுவும் ரெட்டை மாலை. அது அப்படிதான். அது ரெட்டை மாலை போட்டு சாய சாத்தும் அப்படி இருக்கும். அது மாதிரி பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்கள் நம்பர் கொடுங்க. யாராவது சப்போஸ் இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அப்போ அப்படி கற்றுக்கணும், பேசணும், உங்களோட பேசணும் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்களே சொல்லிக்கலாம். இல்லையா? உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 98400 98400 7 1149 1149. ஸோ அவள் கேட்டால் இந்த மாதிரி மாலைக்கோ இல்லை இந்த வெல்னஸ்ல இருக்கோ வெல்னஸ் கிளப்புக்கு எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வந்து உங்கள்கிட்ட விடாலும் எதில் விடாலும் அதுமாதிரி சமையல் ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கி பண்ணோம் இல்லையா? சாக்லேட்ஸ் எல்லாம் செய்வேன். சாக்லேட் ஸ்பெஷலிஸ்ட் மாமி. ஏன்னா இதுக்கு நான் மெயினாக 24 hours இப்பயும் பிஸியாக தான் இருக்கா. கரெக்டாக அதான் அப்படிதான் இருக்கோம் நாங்கள். அப்படிதான் இருக்கணும். மாமியார் நிறைய இது இப்போ இந்த வீடு ஷிஃப்டிங்கில் பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். நிறைய ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு பெயிண்டிங் மட்டும் இருப்பாங்க. அதனால பெயிண்டிங் காமிக்கிறேன். அது மட்டும் காமிக்கிறேன். இது வந்து கிளாஸ் பெயிண்டிங் இல்லை மாமி? கிளாஸ் பெயிண்டிங்கில் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி காஃபி பெயிண்டிங் சொல்லுங்க. அது காஃபி பெயிண்டிங்கும் பண்ணுவேன். காஃபி பெயிண்டிங் இல்லை இவ்வளோ அடுத்த திருமணம் மகாலட்சுமி. மகாலட்சுமி தயார் எல்லாம் நல்லா இருக்கும். இது ரொம்ப லட்சணமாக இருக்குல்ல? எப்போ பண்ணீங்க மாமி? இது எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு. அது ஸோ இது வந்து டேஞ்சர் பெயிண்டிங். மாமி வந்து கற்றுட்டு ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் அது. ஓ ஸோ இது பண்ணிட்டு நீங்களே ஃப்ரேமும் இது மாதிரி பண்ணிட்டு சூப்பராக இருக்கு. நிறைய பெயிண்டிங் வந்து அந்த ஆத்துல இருக்கு. நிறைய போட்டு நிறைய இருந்தது இல்லை அந்த ஆத்துல. இந்த பெயிண்டிங்லாம் இருக்குல்ல, இந்த பெயிண்டிங் மாலை இதெல்லாம் இது வந்து மாமியை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறோம் வந்து மாமி வந்து நல்ல ஐடியா கொடுப்பா, வேணாலும் பண்ணி தருவா. நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா வந்து மாமியோட பேசுங்க. நீங்கள் மாமி நம்பர் கொடுத்துருக்கா, பேசுங்க. இந்த பெயிண்டிங்லாம் சொல்லி தரா, பண்ணி தராலாம்.
இல்லை மாமி ம்